மீ அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷார்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதான் சொல்லணும்னு நினச்சேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா சிட்டா வீட்டுக்குள்ளே போயிடலாம், எந்த இன்ட்ரோவும் இல்லாமல். ஸோ ஸ்டார்டிங்கே அவ்வளோ பெரிய கிராண்டான ஹால், அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கார்ட்ஸ் இருக்காங்க, கோட் ஷூட் போட்டுட்டு அவ்வளோ மெம்பர்ஸ், பார்க்கவே அவ்வளோ லக்ஸூரியாக இருக்குது அந்த இடமே. ஸோ இப்போது வாயன் மேரேஜ்லாம் முடிச்சுட்டு அப்படியே தலை குனிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ அங்கே ஃபுல்லாக மாஃபியாஸாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டேயும் பையன் பேசிகிட்ருக்கான். டேய் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அதை மட்டும் பார்க்கணும். சரி மாப்பிள்ள. ஒரு நிமிஷம்டா அங்கிள், சொல்லுங்கள் அங்கிள். இல்லைப்பா, உனக்கு ஒரு ப்ரெசண்ட் அதான் கொடுக்கலான்னு, அதான் என் பொண்ணையும் ஒன்றையும் வச்சு கொடுத்துடலான்னு. அங்கிள், கடவுள் எல்லாமே எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு, இதுக்கப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வேணான்னு சொன்னதுனால எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? பொண்ணு கொடுத்துருக்கீங்களே அதுவே போதும், அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். சரிப்பா, ஆனால் இது என் பொண்ணுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீடு, அதனால தான் நீங்களும் என் பொண்ணும் அங்கே தான் இருக்கணும். அங்கிள் எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது, கண்டிப்பாக நாங்கள் அங்கே இருக்கோம், வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் நான் இருக்க வீடு அப்படி கிடையாது, நான் அவளுக்காக பார்த்து சேஃப்டி எல்லாமே, அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் நார்மலான பர்சனை கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் நான் வந்து தங்கி தாராளமாக இருக்கலாம். ஒரு மாஃபியாவாக இருக்கனால நான் அவளை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோ என்னை நம்பி வந்திருக்கா. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நான் வந்துருப்பான். ஸோ இங்கே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. சைனீஸ், நான் சொன்னல டேய் மேரேஜில் கூட இதுவா? பாரு மச்சான், ஒரு மாதத்துக்கு நீ இதெல்லாம் எதுவும் பார்க்காத, புரியுதா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிடா, ஆனால் சரியில்லடா, அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். பாரு, ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுற வேலையை பாரு. நானும் பார்க்குறேன், நீயும் பேச மாட்டுற, அவங்களும் பேச மாட்டுறாங்க, அது என்னன்னு பாரு, சரியா? ஸோ இப்போ தான் மனசுலேயே ஞாபகம் வருது, ஐயோ நானும் பேசல அவளும் பேச மாட்டாளேன்னு சொல்லிட்டு. ஆமாம் மச்சான், அது வேறு இருக்குது, தெரியலடா எப்படி பேசணுன்னு. இல்லை அத்தனை எனிமீஸ் முன்னாடி கூட டப்பு டப்புன்னு பேசிட்டு போயிடுவேன், ஒருத்தி பார்த்து பேசும்போதோ ஒரு மாதிரி இருக்குடா மச்சான், தெரில. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், ஒரு மாதத்துக்கு இல்லைடா, ஒரு வருஷத்துக்குனாலும் அவகிட்ட பேசுறது தைரியம் வருமானு தெரில, பார்க்கலாம்டா. ஓகே பாரு மச்சான், தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நீ போ, நீ போய் மஸ்ட் சந்தோஷமாக இரு, சரியா? தேவையில்லாமல் இதை யோசிச்சுட்டு அப்படி தள்ள மல்லே போடுவோம், போடா வயிறு. சரிடா, சரி நான் கிளம்புறேன். ஸோ இங்கே வயன் அப்படியே எங்கள் அம்மா அப்பா கிட்ட நின்று பேசிகிட்ருக்கா. ஸோ இப்போ தான் ஜங்குக்கு வந்து நிற்கிறான், வந்து நின்றுனையும் வயனோட அம்மா அப்பாலாம் மாப்பிள்ள. இப்போ தான் வயன் என்ன அப்படியே திரும்பி லைட்டாக குனிஞ்சுக்கிறா, இன்னும் வரையும் ஜங்குக்கெல்லாம் பார்க்கல. அங்கிள் கிளம்பலாமா? நீங்களும் வரீங்கன்னா வாங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னையோ அங்கே இருக்கவங்களாம் சிரிச்சிட்டு, இல்லைப்பா நீ வயனை கூட்டிகிட்டு கிளம்பு. சரிங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். வயனை அவள் கையை கொடுப்பாளான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நின்றுட்டே இருக்கா. ஓகே போகலாமா? தலையை மட்டும் லைட்டாக ஆட்டுறா, எதுவுமே பேசலை. சரி வா. ஸோ அவன் போகிறான், பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ ஜங்கு ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறான், ஏன்னா அவள் ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவனுக்கு எப்படி கேட்கணும்னு மனசு வர மாட்டேங்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக கார்க்குள்ளே போயிட்டு இப்போ டோர்லாம் சாத்திட்டு வயனை பார்க்குறான், எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி ஓகே நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் கார் போகுது, ரொம்ப சைலண்ட்டாக போகுது, ரொம்ப நேரம் சைலண்ட்டாகவே இருக்குது. வீடும் வந்துடுது, வீடு வந்துடுச்சுடி, இரு நான் ஓப்பன் பண்ணுறேன், நீ ஸ்ட்ரகிள் ஆகாத. ஸோ ஓப்பன் பண்ணி விடுறான். இப்போது தைரியமாக அவள் கையை பிடிக்கிறான். ஸோ இங்கே வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான்.
ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, மெய்ட்ஸ் கூப்பிட்றேன், அவங்க வந்து உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு போர்டில் என்ன பார்த்து எடுத்துக்கோ, சரியா? பசிதா? இல்லை, சரி ஓகே. அவனும் ரூம் போயிடுறான். ஸோ அவன் சொன்ன மாதிரி அவ்வளோ மெய்ட்ஸ் ஒன்று ஒன்றுத்துக்கும் போட்டு வச்சுருக்கான், அவளுக்கு எந்த வேலையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அம்மா இன்னைக்கு உங்களுக்கும் சாருக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும், அதுக்காக ரெடி பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரீங்களா, இல்லை இப்போவே? இல்லை, ஒரு 2 hours டைம் தாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வைனோ போய் 2 hours படுக்கிறா, கண்ணு மூடுறா, பட் தூக்கமே வரல. ஜங்குக்கை நினச்சிட்ருக்கா, என்னன்னே தெரியலங்க, எனக்கு உங்களை பிடிக்கும். ஆமாப்பா, நீங்கள் தான் சொல்லும் போதோ எனக்கு அவ்வளோ பிடிச்சது. ஃபோட்டோவில் பார்த்து உங்களை பிடிச்ச எனக்கு நேரில் பார்க்க பயமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது, நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கீங்க. எனக்கு என்கிட்ட கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சிரிச்சா நல்லா இருப்பீங்க. சரி ஓகே, கொஞ்சம் நேரமாச்சு கண்ணை மூடி நாப் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவளும் புரண்டு பார்த்துட்ருக்கா. தூக்கமே வரல. ஸோ அவங்களும் கூப்பிடுறாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு. அவ்வளோ அழகாக இருக்கா, ட்ரெஸ்லேருந்து எல்லாமே டாப் டு பாட்டம் வரைக்கும் அவ்வளோ லக்ஸூரியான பொருள் தான் அவள் போட்டுட்ருக்கா. மேடம் செம்ம அழகாக இருக்கீங்க, சார் மயங்கிடுவார் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போது அங்கே ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அயன், அம்மா சொல்லுங்கள், ரொம்ப அழகாக இருக்கம்மா, செங்குக்கும் கூட சந்தோஷமாக இருக்கணும், இது என் ஆசீர்வாதம். ரொம்ப நன்றிம்மா. அம்மா அவர் எப்படி? சின்ன வயசுலேருந்தே நான் தான் அவனை இங்கேருந்து பார்த்து வளர்த்தேன். ரொம்ப நல்ல பையன், ஆனால் என்ன கொஞ்சம் கோவக்காரன், அது மட்டும் என்னன்னு பார்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிங்கம்மா. அம்மா அவர் ரொம்ப திட்டுவாரா? அவங்க எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு, சின்ன பிள்ளையாகவே இருக்க, உன்னையே திட்ட போகிறான், நீ உன் பொண்டாட்டி, நீ தான் அவனை திட்டணும், எதுவும் யோசிச்சுட்ருக்காத போ. அம்மா ஒரு மாதிரி அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்போ உனக்கு அவரை பிடிக்கலையா? இல்லைம்மா, அவரை ரொம்ப பிடிக்கும், பிடிச்சதுனால தான் கல்யாணம் வரையும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் தூரத்தில் நீ மட்டும் பார்த்துட்டு இருக்க போறியா? என்ன பேச்சு இதெல்லாம், போ அப்படி சொல்லிட்டு உள்ளே அமுச்சு விடுறாங்க. ஸோ ஜங்கு ரொம்ப சீரியஸாக ஃபோன் பேசிகிட்டே இருப்பான். ஸோ இங்கே உள்ளே வர சவுண்ட் கேட்டோனையும் இப்படி திரும்பி பார்க்குறான். அந்த ஃபோனில் என்ன பேசினா எல்லாமே மறந்துட்டு அப்படியே ஒயனையே மட்டும் பார்த்துட்ருக்கான். இங்கே ஒயன் அப்படியே அதே இடத்துல நின்றுட்டுருக்கா. ஸோ ஜங்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன், அது என்ன வேலைன்னு பாருங்கள். உள்ளவாடி, எதுக்கு அங்கே நின்றுருக்க, வா. ஸோ இதுவாக நடந்து அகெயின் ஜங்குக்கு பக்கத்தில் நின்றுருக்கா. ஸோ ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அவளே பார்த்துட்டு, உட்காரு, நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா, இல்லை ஏதாச்சும் வேணுமா? ஷோ என்னடா பேசுகிற, உன்னை தாண்டி கேட்குறேன். இல்லை என்னாச்சு, நீ ஓகேவா, டயர்டாக இருக்கா? என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கை இப்படி பிடிக்கிறான். அவ்வளோதான், அவ்வளோ சில்லுன்னு இருக்குது கை. சுஜாங்குக்கு நல்லா தெரியுது பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் லைட்டாக ஷேக் ஆகுது அந்த கை பிடிக்கும் போதுவே. நீங்கள் சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் ஃபோட்டோ எடுத்து வர சொல்கிறேன், 2 பேரும் சாப்பிட்லாம். சொல்லுடி. ஏன் வாய் தந்து சொல்ல மாட்டியா? ஏதாச்சும் சொன்னால் தானே தெரியும், இல்லை எனக்கு புரியும்.
இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு. 1 இயருக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணேன். இந்த 1 இயரில் நான் உன்கிட்ட பேசலை, பழகலை. உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியும். அதே மாதிரி தான் உனக்கும். நானும் பேசணும்னு ட்ரை பண்ணல. அதுக்கு சாரிடி. ஏன்னா வேணான்னு தோணுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமே பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. எனக்கு அதுவும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, நீ என் பொண்டாட்டிடி. இப்போவும் பயந்துகிட்டே இருந்தேன் என்ன? உன் டைம் வேணும்னா சொல்லு, நான் டைம் தரேன், உனக்கான ஸ்பேஸ் தரேன். எனக்கு இவ்வளோலாம் பேச தெரியுமான்லாம் தெரில, ஏதோ பேசுகிறேன். நீ எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? ஏதாச்சும் பேசலாம்லடி. ஸோ அதுக்குமே தலையை மட்டும் ஆட்டுறா. ஸோ ஜங்கு லைட்டாக சிரிப்பு வந்துட்டு அவன் கை பிடிச்சிட்ருக்கிறத அப்படியே விட்டுறான். ஒரு நிமிஷம், 2 பிளேட்டில் ஃபுட். ஓகே. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஃபுட் வந்துடுது. ஸோ ஜங்குக்கு தான், இந்த ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கா? இல்லைங்க சொல்லு, ஹெவியாக இருக்கா? ஆமாம். சரி ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறியா? உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோ. என்னடி ஏதோ பொம்மையை சிங்காரிச்சு கூப்பிட்டு வந்து இதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. இல்லை நீ நல்லா இருக்க, இந்த மாதிரி விஷயம் காமெடியாக இருக்குன்னு. உடனே ஃபேஸ் பதட்டமாகுது. நீ நல்லா தாண்டி இருக்க. மேரேஜ் டே சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப அழகாக இருக்க. லவ் யூ ஏன் ரொம்ப லேட்டாக சொல்கிறான்ல. ஓகே, ஐ லவ் யூ. அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கா. சரி நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஃபுட்டெலாம் நான் எடுத்து வைக்கிறேன். இல்லைங்க நான் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் பரவாயில்லையே இவ்வளோ பேசுகிற, நான் எடுத்து வைக்கிறேன் முதல் கொண்டு. பரவாயில்ல இருக்கட்டும், நீ போயிட்டு வா. இல்லை நான் போடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கால் பண்ணுறான், மெய்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாமே ரிமூவ்லாம் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ட்ரெஸ் போட்டு விட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அதுவுமே அவள் அவ்வளோ அழகாக இருக்கா. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அக்கட் இல்லை நான் எனக்கு ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா அதை வேணாம் இல்லை யாராவது தடுத்தா எனக்கு பிடிக்காது. ஸோ இல்லை அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டே ஆக்காடுறா. ஸோ ஜங்கு பார்த்து லைட்டாக சிரிப்பு வருது. எனக்கு ரொம்ப ஆசை, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டிக்கு ஊட்டி வரணும்னு. என்ன எதுவும் சொல்ல மாட்டியா? நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நீங்கள் ஊட்டி விடுறது பிடிச்சிருக்கு பிடிக்கல. எனக்கு பெருசாக லவ்லாம் பண்ண தெரியாது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது லவ் இல்லை, காலேஜும் நான் பாதிலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாஃபியா ஃபீல்டு. மாஃபியாவில் என்ன லவ் பண்ணுறேன்னு வருவாளுங்க. என்னடி எந்த ரியாக்ஷனும் ஃபேஸில் காட்ட மாட்டுற? ஒரு மாதிரி பொசசிவ் ரியாக்ஷன் கூட. சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, எதில் விட்டேன்? எதில் விட்டேன்? இல்லை நிறைய பொண்ணுங்க லவ் நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஃபேக்கு தான், அது நம்மளுக்கே தெரியும். தெரியல, கடவுள் நல்லா தான் வச்சுருக்காரு, கடவுளாக பார்த்து தான் தந்தது தான் ஒன்று. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உன்னை தான் லவ் பண்ணி உங்களுக்கு தான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ நேரம் டைம் எடுத்துப்பேன்னு எனக்கு தெரில. ஐ மீன் எவ்வளோ டேஸ். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு நிறைய ஆசை இருக்குது, அதெல்லாம் ரொம்ப லேட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதை சொல்ல வரேன்னு. சரியா பேபி? ரொம்ப அழகாக இருக்க, படுத்துங்க. இல்லை நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ பேசலாமேடி. பரவாயில்லையே, நீயே வந்து பேசணும்னு சொல்கிற, எனக்கு எதுவும் கிடையாது, தாராளமாக பேசலாம். சொல்லு.
இல்லை, எனக்கும் உங்களை பிடிக்கும் தானா? அந்த லாஸ்ட்டில் என்னது அதுக்கு மீனிங் புரியல. கொஞ்சம் டைம். அதான் நான் சொல்லிட்டேனே, டைம் எடுத்துக்கோ, ஆனால் ரொம்ப எடுத்துக்காத ப்ளீஸ் எனக்காக. இல்லை, உங்களுக்கு உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கா? அதான் கேட்கணும் தோணுச்சு. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட வரான். ஸோ லைட்டு இப்படி கண்ணு மூடுறா. ஜங்கு ஐ லவ் யூ, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி? இல்லை, ஒன்றும் இல்லை. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, ஆக்ஷன் சாஃப்டாக வருமா தெரில, அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. சரி, நீ தூங்கு. ஜங்கு என்னடி? கொஞ்சம் நல்ல சத்தமாக தான் சொல்லலாம்ல, ஒன்ஸ்குள்ளே சொன்னான் என்ன கேட்கும்? என்ன எதுவும் கேட்டும் தொலைய மாட்டேங்குது. அம்மா, உனக்கு என்ன பிடிக்கும்ல? வாயத்து வந்து சொல்லடி. பிடிக்கும். சரி, போதும், இங்கே படு. சவுனும் அப்படியே ஹாப்பியாக படுத்துக்கிறான். அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு மட்டும். ஸோ ஒயனும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டா, அமைதியாக படுத்துப்பா. ஸோ இப்படியே தான் 1 வீக் போயிருக்கோம். அவ்வளோக்கா பேச மாட்டா, ரொம்ப மெதுவாக, ரொம்ப சைலண்ட்டாக, கிட்ட வந்து காது கிட்ட வந்து அதுமாரி தான் பேசுவா. ஸோ இப்போ ஜங்கு கிட்ட வைண்டாக பேசணும்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கு அது நல்லா தெரியுது, அவள் அதை பேசணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு. அதை டீஸ் பண்ணணுக்காக அவன் பாட்டி ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான். ஃபோன் எடுக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். கடைசி வரைக்கும் அவளை நோட்டே பண்ண மாட்டான். ஸோ அவளே கூப்பிட்டுட்டோன்னு. ஜங்கு ஜங்கு சொல்லுடா. இது முடிச்சிடு. சரி நான் வைக்கிறேன். ஜங்கு என்ன பார்க்கவே மாட்டாரு? ஜங்கு ஷோ என்ன பார்க்கவே மாட்டாரு? இப்போ என்ன பண்ணுறது? ஜங்கு லைட்டாக திரும்பி பார்த்துட்டு, என்னடி பாட்டு எதாவது பாடிட்டுருக்கேன்? என்ன சத்தமாக தான் பாடுறது, நானும் கேட்பேன்ல. ஏதோ ஹம் பண்ணிட்டே இருக்கா அப்பத்துலேருந்து. இல்லைங்க, பாட்டு பாடல, உங்களை தான் கூப்பிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு இருந்தியா? நான் கூட என் பேரே சாங் மாதிரி இருக்கா, நீ கூப்பிட்டா? சரி ஓகே. என்ன அப்பத்துலேருந்து என் குட்டி வந்து ஷங்கு காடி சொல்லிகிட்டே இருந்தது. அப்போது கேட்டிங்களா? கேட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? இல்லை, இப்போதான் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும். அது நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு காட்கிட்ட ப்ரேயர் மாதிரி. ஸோ அதுக்கு கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வைக்கணும். அதான் வேறு அதை பற்றி உங்ககிட்ட நான் அதுக்காக ஒரு 3 days ஃபாஸ்டிங் இருக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அதுதான் வேறு எதுக்கு ஃபாஸ்டிங்லாம்? ஏதோ ப்ரேயர் வைக்கணும்னு சொன்னல, ஏதோ சாமி ஏதோ கும்பிடணும், அது ஓகே தான். ஆனால் ஃபாஸ்டிங் வேணாம். இல்லை, அது கல்யாணம் புதுசில் ஹஸ்பண்ட்காக இருந்தால் அவங்க ஆயுசு வரை நல்லா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. இல்லை இருக்கலை, முறைக்காதீங்க. சரி, உனக்கு என்ன தோணுது அதை பண்ண, நான் சொல்ல. ஆனால் 3 days வேணாம், ஆனால் ஒரு நாள் இரு. எதுக்கு 3 daysலாம்? இல்லை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக இருந்திருக்கேன் 3 days. எனக்கு அப்போ எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இது மட்டும்
ரெடி பண்ண முடியுமா? அம்மா கேட்க சொன்னாங்க. கொஞ்சம் ஊர்லேருந்து பெரியவங்க, அப்புறமா வயசில் பெரியவங்க, அவங்களாம் வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. அதான் இது வேணான்னு மட்டும் சொல்ல வேணாம் ஜங்குக். சரிடி, அது என்னன்னு பார்த்துக்கோ. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. உங்கள் அம்மாவே இதெல்லாம் பண்ண சொல்கிறது. காசு ஏதாவது இல்லை பொடி. காடு அப்பா. இதுக்கப்புறம் உங்கள் அப்பா காசுலாம் கிடையாது, என் காசு தான். ம் அது அப்போது அரேஞ்ச் பண்ணட்டா? பண்ணிக்கோ. இதெல்லாம் கேட்கணுமாடி? என் செல்லக்குட்டி. அப்புறம் வேறு பொண்டாட்டி தயங்கி தயங்கி இதை தான் செப்பிட்டு இருந்தியா அப்பத்துலேருந்து? சொல்றீ. ஜங்குக், நீங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் சரி, இருந்துக்கிறேன், ஓகேவா? அப்புறம் இந்த 3 நாள் நீங்கள் கொஞ்சம் என்ன தப்பாக பார்க்காதீங்க. ஸோ ஜங்குக் லைட்டாக சிரிச்சிட்டு, இது நல்லா இருக்கே. நான் எப்போ ஒன்று தப்பாக பார்த்தேன்? ஒன்றுமே நீ தரலையே. நான் எதாவது தந்ததானே பார்க்குறதுக்கு. எதுவும் காட்டவும் மாட்டுற, தரவும் மாட்டுற. இல்லை நான் என்ன தப்பாக பார்க்குறதுக்கு இருக்கு? எதுவும் பார்க்கல, நீயும் எதுவும் தரல. அதனால் எதுவும் பண்ண முடியாது. இல்லை ஜங்குக், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். என்னடி எல்லாமே அப்படியே குறிச்சு வாழ்வியா? அப்படியே ஒரு ஃப்ளோலலாம் வாழ மாட்டியா? சரி, ஓகே. இந்த ஃபங்க்ஷன் எப்போ வரும்? இந்த வீக்கில். அப்போ நெக்ஸ்ட் வீக்கா? ஓகே. ஜங்குக், என்னடி? நீங்கள் இருப்பீங்கள்ல, வேலை அப்படி இப்படின்னு எதுவும் போயிட மாட்டீங்களா? பொண்டாட்டி ஆசையாக ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று வந்து கேட்குறா. அது ரொம்ப கொஞ்சி பேசிகிட்ருக்கா. எப்படி? வரலாம். நான் என் பொண்டாட்டியோட குட்டி மனசு கஷ்டப்படாதா? அதுக்காக வச்சு வரணும்ல. நான் வந்துடுறேன், ஓகே? நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க இப்போது? ஏன் இதான் செய்ய போறியா? அதெல்லாம் வேண்டாம், அமைதியார், சரியா? நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லை ஏதோ இந்த ஃபங்க்ஷனு அது இது ஏதோ ப்ரேயர்லாம் பண்ணணுன்னு சொன்னல, அதெல்லாம் என்னென்ன எது ரெடி பண்ணு. அதெல்லாம் ஃபுல்லாக நீ தான் பார்த்துக்கணும், சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்பிட்டாடி. நீ எதுவும் நினைக்காத, நீ கரெக்டாக நான் இருப்பேன், சரியா? சரிங்க ஜங்குக். ஸோ ஒரு 2 days இப்படி போயிருக்கோம். ஒயனோட ஃபாஸ்டிங் டேஸும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபாஸ்டிங் டேஸ்லலாம் ஜங்குக் ஒரு மாதிரி ஒயனை பார்த்துட்டே இருப்பான். ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறாளா, அப்படி ஃபீல் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ நீ ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரில. ஸோ இது முடிச்சிக்கலாண்ணே. அதெல்லாம் ஒன்றும் எந்த சாமியும் வந்து தப்பு சொல்லாது. அதெல்லாம் ஹெல்த்து தான் முக்கியம், சரியா? இல்லை ஜங்குக், நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை, ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அது வேணாம்மா. பாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணாமே. இப்படிலாம் தடுக்காதீங்க ஜங்கு, அது நல்லது கிடையாது. உங்களுக்காக தான் நான் கேட்டேனாடி, எனக்காக இருன்னு. எவ்வா படுத்துறா இவ, இருன்னு. ஸோ சரி விடு, ஏதோ சொல்லலை. சரி நீ பாடு, நீ எதுவும் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் சொல்ல, நான் எடுத்து வரேன், பாடு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துருப்பான். ஸோ ஃபைனலாக அந்த ஃபங்க்ஷன் டேவும் வருது. ஸோ வயன் ரொம்ப அழகாக சாரீலாம் கட்டிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கா. ஸோ 3 day ஃபாஸ்டிங், அவ்வளோ டயர்ட் இருக்குது ஃபேஸில், பட் இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க விளக்கு அதெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே பக்கத்தில் ஜங்குக்கும் இப்படி எப்படியே போயிட்டுருக்கான். ஸோ வயன் தான் கிட்ட போயிட்டு, ஜங்குக் உங்களை அங்கே உட்கார சொன்னாங்க, இங்கே கொஞ்சம் உட்கார முடியுமா? அது எதுக்கு நீ இவ்வளோ தூரம் வந்து சொல்லணுமா? எனக்குன்னா சொல்லி அமிச்சா நான் வந்திருக்க மாட்டேனா? இதுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்க? நீ வா, நீ வா. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் நீ வாடி. ஸோ ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கான். இப்போ வயனை எழுந்து அதை எடு இது எடுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நான் எடுக்கிறேன், எடுங்க. ஐயோ ஜங்குக், நீ அதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா, நீ உட்காரணும். இது என்னடா இது? நல்லா 3 வேளை தின்னுட்டுருக்கேன், நான் உட்காண்ட்ருக்கேன், எதுவுமே சாப்பிட்லங்க அவ. நான்
என்னங்க சொல்லிட்டாடா. உட்காடுறேன். ஸோ அங்கே எல்லாமே எப்படி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு கால் வந்திருக்கும். வயன் கிட்ட வந்து, மாமா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கால், ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு வந்துடும், ஓகேவா? 10 நிமிஷத்தில் வந்துடுவீங்களா? வந்துடுறேன்டி, 10 நிமிஷம் தான், கரெக்டாக 10 நிமிஷம். நீ வேணா டைமர் ஆன் பண்ணு. ஓகே நான் வந்துடுறேன். ஸோ அங்கே அவளும் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. ஸோ அங்கே நிறைய விளக்கு அதெல்லாம் ஏற்றி வச்சுருக்கனால அவளோட சாரியில் லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அங்கே இருக்கவங்களும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப டக்குன்னு அதிகமாக எரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ தான் வயன் கத்துனோனையோ ஜங்குக்கு வந்திருப்பான். வந்து அவன் கையை வச்சு எல்லாத்தையும் அணைச்சிருப்பான். ஸோ கையெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக ஆயிருக்கும். ஸோ இப்போது ஜங்குக்கு அவ்வளோக்கும் வந்திருக்கும். என்ன எல்லாரும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு காய்ச்சி மிஷின் கத்திட்டு இருக்கான். என்ன மயிரை பிடிக்கிட்டு இருந்தீங்க? ஒரு பார்க்கறது எதுவும் கொள்றதெல்லாம் எதுவுமே தெரியாதா? நீ என்னடி மழை பிடிங்கிட்டு இருந்த? அப்படி என்ன உனக்கு அதில் வேலை நொட்டிட்டு இருக்கு? இல்லைங்க, அது இப்போதான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ஜங்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, வயனை அடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. டக்குன்னு அந்த இடத்த விட்டு அவன் எழுந்து போயிருப்பான். ஸோ அங்கே இருந்திருக்கவே மாட்டான். ஸோ இங்கே வயனெல்லாம் சமாதானப்படுத்திட்டு இப்போ வயன் ரூமில் உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மாதிரி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்கு ஒரு மாதிரி லேட்டாக தான் வரான். வந்த உடனே வயன் உட்காந்துட்ருக்கதை பார்க்குறான். அது பொன்னாடி வலிக்குதாடி அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் அப்படி கப் பண்ணுறான். அவ்வளோதான், குழந்த மாதிரி தேம்பி அழுதுட்ருக்கா. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லடி, அது ஏன் அடித்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுடி, உனக்கு எதாவது ஆகிடப்போதானே, அதனால தான் இங்கே பாரு கையெல்லாம் நிறைய கை காட்டுங்க. எனக்கா? எனக்கா ஒன்றும் இல்லை, அடிச்சு தானே வலிக்குது. இங்கே கையை காட்டுங்க. எவ்வளோ ஃபோன் பண்ண, கையை காட்டுங்க. இல்லைம்மா இங்கே பாரு, இல்லைன்றல இங்கே பாரு, காட்டுங்க. ஏண்டி இப்படி தேம்பி அழுகுறோம்? ஒன்றும் இல்லைன்றல பாரு, ஒன்றும் இல்லை. ஸோ வயல் அழுகிறத பார்த்து ஜங்கு கண்ணெல்லாம் கலங்கும். அவனுக்கு டிஎஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து வயன் இன்னும் எக்ஸ்ட்ரா அழுதுட்ருக்கா. உங்களுக்கு வலிக்குது, அதை இப்படி அழுகிறீங்க? இல்லை நான் அழுகலை, ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லிட்டு கையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கான். ஸோ வயனும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கா எல்லாத்துக்கும். சாரிங்க, நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லாமல் போயிட்டேன். என்னோட ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக ஏதோ ஒரு சின்ன ப்ரேயரும் ஒரு பரிகாரம்லாம் பண்ண சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு, அதுவே போதும். இதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பாஸ்டிங். ஒன்றும் தேவையில்லை. போதுமா? ஒன்றும் தேவையில்லை. இப்போ அடுத்து ரெஸ்டட், சரியா? அடிச்சுட்டான ஏதாவது கோவமா? இல்லை, அதுக்கப்புறம் உன் மேலே சத்தியமாக மேலே கை வைக்க மாட்டேன்டி. கோவம் அந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு. என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ வந்த பிறகு என் லைஃப்பில் கோவம் அவ்வளோக்கா வர்றதில்லை. சடனாக உன்னாலே கோவம் வந்தனால இது மாதிரி பண்ணிட்டேன். எனக்கே நான் நினச்ச ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி நடக்காது, உம்மால சத்தியம். லவ் யூடி. உங்களுக்கு கையெல்லாம் வலிக்கலடி, இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். கோவமா? இல்லைங்க, நீங்கள் வாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லை தூங்கு அப்படி சொல்லிட்டு அப்படி தூங்க வச்சுருப்பான். ஸோ அவளும் நல்லா தூங்கியிருப்பா. ஒரு ஃபியூ டேஸ் இப்படி தான் போயிருக்கும். ஸோ ஜங்குக்கு தான் இப்போது குளிச்சுட்டு வந்து மிரர் பார்த்து ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் பின்னாடி இருந்து வந்து ஹக் பண்ணுறான். என்னங்க? என்னடி? அவ்வளோ நான் காய போட்டு வச்சுருப்பேன். என்னங்க அதுக்கான காலையிலேயே வா, இன்னைக்கு நைட்டு ஓகே தான். நைட்டு ஓகேனா இப்போ ஒரு ட்ரைலர். என்னங்க என்ன இதெல்லாம் காலையில்? இதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம். எனக்கு கெட்ட பழக்கம் பழகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பெட்டுக்கு அப்படியே கொண்டு போகிறான். என்னங்க வேண்டாம், அதான் நல்லா பேசுகிற, இப்போலாம் பயம் இல்லை மேடம்க்கு,
என்னை வந்து கட்டி கட்டி பிடிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் நடி. என்னடா ஜங்கு மூடிட்டு இருக்க, ஏதாவது பண்ணுடான்றதான் ஒரு அப்படி தானே அர்த்தம். அப்படி இல்லைங்க. என்னங்க என்ன கை தானே வச்சேன், ஒன்றும் போடாத அமுக கூட இல்லை தூள். என்னங்க என்னங்க என்னடி மார்னிங் ட்ரையல் வேணாம், கிளைமேக்ஸே முடிச்சிடலாம் வா. என்னங்க 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 என்னடி இப்படி கெஞ்சிட்ருக்க? இதெல்லாம் ஓகே நீ தானே சொன்ன. என்னங்க என்னங்க இருந்தாலும் ஒரு மாதிரி, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லா தான் இருக்கும் காட்டு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கழட்டியிருப்பான். ஸோ அவனும் அப்படி தான் இருக்கான். அப்படியே ரைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அங்கே எங்கேன்னு முத்து கொடுத்துட்ருக்கான். என்னங்க சங்கக்கா கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை, நிறையா நிறையான்னு சொல்லு. என்ன என்னங்க சரி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்ன கலர் பிடிக்கும் ஜங்குக்கா? அப்படியே ஏதாவது பேசிட்டே இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நீ ரொம்ப பதறுவ, அதுக்காக தான் இது மாதிரி பண்ணேன். போதும் 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 போதும், என்ன போதும் போதும். அப்புறம் என்ன எவ்வளோ 1 year பார்த்தியா, எப்படிலாம் லவ் பண்ணடி? நிறைய லவ் பண்ணுங்க. ஏன் பண்ணன்னு தெரியலங்க. என்ன பண்ணன்னு தெரியலையா? ஏன் பண்ண தெரியலையா? ஏன்டி இதுக்கேவா? அதுதான் ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக புரியும்டி பொண்டட்டி. சரி போதும் ஓங்க. சரி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி உள்ளே போச்சு? என்னடி என்ன இன்னும் ஊன்ட்டு இருக்க? என்ன எஃபர்ட் போகலையா? என்னடி? I love you. I love you so much. I love you too. I love you too. இந்த மாஃபியா கிட்ட லவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா? மாஃபியா லவ் பண்ணுறதுக்கு உனக்கு மாஃபியா தான் நீங்கள்? டபுள் மீனிங் காரி, டபுள் மீனிங்கில் சொல்கிறியா? எந்த மீனிங்லும் கிடையாது, தூக்கம் வருது. ஐயோ சரி சரி சரி, டெய்லி இவ்வளோ சுருங்கிடும்னு எனக்கு என்ன தெரியும். சரி சரி அவ்வளோ அவ்வளோ ஒன்றும் இல்லை. எங்க எங்க என்னம்மா நீங்கள் மோசம். சரி சரி சாரி 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 சாரி. இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன், இதுக்கே மோசம்ன்றவா? என்னது? இல்லை 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 ஒன்றும் இல்லைடி, ஒன்றும் இல்லை. நீ தூங்கு நீ தூங்கு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே தூங்க வச்சுருப்பான். ஸோ அவளும் ஜங்கு கூட லேப்பில் நல்லா படுத்து அப்படியே தூங்கிட்டே இருக்கா. ஸோ அப்படியே தான் அவங்களுக்கு டேஸஸும் போகும். ஐ திங்க் இது ஒரு ஸ்வீட்டான ஒன் ஷாட்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போட எனக்கு டயர்டாக இருக்குது. ஸோ ஓகே முடிச்சிடலாம். அம்மி ஸ்டேஷன் வச்சு பாய் பாய்.